ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம அப்படியே படம்னா என்னோடய படம்னா சண்டை கத்தி இப்படி தான் இருந்தது. கதை சொல்லும் போதும் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு டூ ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணும் அப்படின்னு நாமளும் யோசிச்சுட்டு இருந்தது. அதையெல்லாம் அவங்க ஆட்கள் என்ன யோசிக்கும் போதெல்லாம் கத்தியோட அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படி தான் ஒரு 10 ஃபைட்டு அப்படி தான் இருந்தாங்க. பட் அதுவும் வேணும். பட் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு இது. அது கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் அப்படி வரும்போது அயோத்தி நந்தன் இப்போ இந்த படமும் வந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைட்லாம் பண்ணாமல் உங்களை அழ வைக்க முடியும், கத்தி எடுக்காமல் உங்களை கண்கலங்க வைக்க முடியும், இதெல்லாம் தோணுச்சு. அது இந்த படத்தில் கிடைச்சது. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயிசம் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு சூப்பர் ஹீரோயிசம்னா சண்டை போட்டு கத்தி பேசுகிறது அது மட்டும் கிடையாது. மற்றவங்க மனசில் அன்பை விதைக்கிறதும் ஒரு ஹீரோ தான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதும் தான் ஒரு ஹீரோயிசம். ஸோ அந்த மாதிரி படங்களும் வரும்போது தான், இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னும் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோயிசம் நிறையா பண்ணியிருப்பேன். பஞ்ச் டைலாக் இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் நான் பண்ணேன். താങ്ക് യു സർ. ഒരു ചോദ്യം കൂടിയുണ്ട്. മലയാളം ഡയറക്ടേഴ്സിനെ ഫിലിം മേക്കേഴ്സിനെ കണ്ടിട്ടാണ് ഞാൻ ചെന്നൈ വിട്ട് മധുരയിലേക്ക് പോയെന്ന് ഇങ്ങനെ ഞാൻ ഒരു സ്ഥലത്ത് വായിച്ചു കേട്ടു. അപ്പോൾ ഇവിടെ ഒരുപാട് മലയാളി ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്, മലയാള സിനിമയിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുമ്പ്. അപ്പോൾ ആ ടച്ച് ഇപ്പോഴും റെഗുലറായിട്ട് കീപ്പ് ചെയ്യുന്ന ആളാണോ? ஃப்ரெண்ட்ஸு இப்போ கண்டுட்டில்லே, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான். பாக்கி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பிஸியாக இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸு யூஎஸ்ஏ போயிருக்கு. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் துபாய் போயிருக்கு. ஸோ அட் டைம் வர முடியும்ல. இப்போவும் உண்டு. ஜானி ஆண்டனி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்பயும் டச் உண்டு. பிளஸி சார், இந்த ஈசன் படம் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் நடித்தார். அவர் ஆக்டர் இந்த மூவி அவர் நடித்தார். பிளஸி சார் நடித்த ஒரு இது. இப்பவும் எல்லாரோடையும் அந்த இது இருக்குது. ரஞ்சித் ஏட்டன், பப்பேட்டன் வந்தது. இவங்கெல்லாம் இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஹீரோயின்ஸும் நான் இப்போ மலையாள ஹீரோயின்ஸ் தான். என் படத்தில் நடித்ததெல்லாம் மலையாள ஹீரோயின்ஸ் தான் நிறையா நடிச்சிருக்காங்க. அதனால் ஸோ இப்போவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லார்கிட்டும் உண்டு. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ വന്നിട്ടുണ്ട്. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ മുമ്പ് വന്നിട്ടുണ്ട്. ഇതിലേക്ക് സത്യമായിട്ട് സ്പാർക്ക് ചെയ്ത ഒരു മൊമെന്റോ സിനിമയോ അങ്ങനെ എന്തെങ്കിലും റിയൽ ലൈഫ് ഇൻസിഡന്റ് ഉണ്ടായിട്ടുണ്ടോ ഡയറക്ടർ? இது நிறைய இடத்துல நடந்த ஒரு விஷயம்தான். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் வந்து லைக் யூனிவர்சலானதான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். என்னென்னா அந்த ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஒரு சில கலந்து வராங்க, அது ஒரு கிளைமேக்ஸில் புரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயத்துக்குன்னு. ஸோ உள்ளே இருக்க எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நாம் பார்த்த மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வெறும் அன்பை மட்டுமே கொடுத்த நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணியிருந்தோம். பேசிக்காக கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. ப்ரோ, நீ வந்து விஜய் ஃபேன்ஸா? அங்கே எல்லாருக்கு கொஞ்சம் விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்கு? இங்கே இருக்க எல்லாருமே விஜய் சார் ஃபேன் தான். ஸோ ஆனால் நாங்கள் அதுக்காக அந்த இது பண்ணல. ஏன்னா அந்த கதையில் ஒரு கேரக்டராக அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ஸ்கெட்சாக தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடாக இங்கே ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல், லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படி தான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு பாடி போய் தான் கதவு திறப்பான், யாருதுன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லையும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த பையன் வந்து செம்ம ആവേശം ടീമിനെ കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം ആവേശം ടീമോ രണ്ടുപേരും എല്ലാം വെറുതെ ഇങ്ങനൊരു സിനിമയുടെ ഭാഗമാകാൻ കഴിഞ്ഞത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ആവശ്യത്തിന് ശേഷം ഇതുപോലൊരു നല്ല സിനിമയും പിന്നെയും ഭാഗമാവാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. അങ്ങനെ ഇവരെ ഫസ്റ്റിൽ തന്നെ ഡയറക്ടറിനോടാണ് ഇവരെ തന്നെയാണോ ആദ്യം തന്നെ ഈ റൈറ്റിംഗിൽ തന്നെ ഇവരാണ് ആദ്യം കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം? കാണുമ്പോൾ തന്നെ ഇവരെ ഈ ബോണ്ടിങ് ഈ കെമിസ്ട്രി വർക്ക് ആണെന്നുള്ളത് കൊണ്ടാണോ ഇവരെ കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം? இல்லை ரைட்டிங் அப்போ மித்துன் மைண்டில் இல்லை. எல்லாரையுமே நாங்கள் ஆமாம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு தான் எந்தெந்த கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போகலான்னு சொல்லி பண்ணது. மித்துன் தான் லாஸ்ட்டாக மூவிக்குள்ளே என்ட்ரான பர்சன். ஸோ லாஸ்ட்டாக மித்துன் கேரக்டர் தான் நாங்கள் யார் பண்ணலாம்னு செக் பண்ணி
அதுக்கப்புறம் டீம்லேருந்து காமிச்சாங்க மிதுன் ஃபோட்டோ. நாங்கள் அதுலேயே ஆடிஷன் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அகைன் எனக்கு மிதுன் ஃபோட்டோ வந்ததுன்னா சூப்பர், அவருடைய ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மிதுன் உள்ளே வந்தார். ரசிகுமார்ண்ணா சேட்டா ஆயினா ஃபஸ்ட்டு படம் பண்ணல டேரக்டர் சார் கிட்ட வந்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்த விஷயம் என்ன? இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சீன் சொல்லலையோ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ பரவாயில்ல நல்லா இருக்கு உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் இருக்குங்களா? அது அவர் சொன்ன நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க இன்னப்போ வரைக்கும் அதுக்கு வருத்தப்படுவாங்க. என்னென்னா அதை நான் கூந்து கவனிச்சேன், என்னாலும் அப்படி நிறைய பண்ண முடியாது. அப்போ அவங்க சொன்ன காமெடி, நீங்களாம் இவ்வளோ சிரிச்சிங்கல்ல, இவ்வளோ சிரித்து ரசிச்சிங்க எல்லாருமே, நான் ஒரு ஷாட்டு கூட ஒரு சீன் கூட சிரிக்கலை. அப்படியே சிரிக்காமல் ரொம்ப அமைதியாக கேட்டேன். ப்ரொடியூசர் தான் சிரித்தார். ஃபீலிங்க்கு நான் ஃபீல் பண்ணல, இவர் தான் ஃபீல் பண்ணார். இல்லை சார், உங்களை எப்படியாச்சும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவே இல்லை. நானும் டேரக்டர் வந்து விழுந்து நரேட் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் போடுறாரு. நான் சரி ஓகே இவர் எமோஷனல் ஆக மாட்டாரு, சரி புஷ் பண்ணி விடுவேன், நான் சிரிக்கிறேன், அழுறேன், கல்லஞ்சக்காரரு, கொஞ்சம் கூட அடவும் இல்லை சிரிக்கவும் இல்லை. ஸோ நான் இப்போ சிரிக்கிறேன். அது அவர் சொல்லும்போது அந்த நரேஷன் ரசித்தேன். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து எல்லாமே நான் இது பண்ணேன். பட் அந்த நரேஷன் வே ஆஃப் நரேட் பண்ணுறது ஒன்று, ஸ்பாட்டில் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணுற அந்த விதம், அப்படி ஒரு அழகாக போகும்போது எல்லாம் பசங்க தான், எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் எல்லாமே. எனக்கு ஏதோ காலேஜுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ஒரு காலேஜில் அப்படி படிக்கிற மாதிரி இவங்களோடலாம் பண்ணும்போது. பட் ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த இது இல்லாமல் எல்லாமே கிளியராக ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் படம் ஜெயிச்சனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய 10வது படம் 20வது படமும் ஒவ்வொரு இயக்குநர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எண்டே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் லாட். டேரக்டர் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டு வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா படத்துலையும் ஒரு பழைய சாங், எல்லா பழைய சாங்கும் வச்சு நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்ணுறோம். இதில் வச்சதுக்கான ரீசன் அதானா இல்லை ரைட்டிங்ல? இல்லை பழைய சாங் வைக்கணுன்ற மாதிரி வைக்கல. எனக்கு சிம்ரன் மேம் டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே இதில் எனக்கு மம்முட்டியான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வரும். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் மாற்றி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு அந்த சாங் தேவைப்பட்டுச்சு, அது கதையாக எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் சிம்ரன் மேம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி எங்கள் பிளான், அங்கே ஒரு ப்ரொபோசல் சீன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்கன்றதை காமிக்கப்புறம் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கு தான் அது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் அண்ட் இட் ஒர்க்டு. இன்னொரு கொஸ்டின், சீரியஸாக எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டச், நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா காமெடி, எல்லாமே. உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் இதானா இல்லை இதுக்கடுத்து இன்னும் ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி உங்கள் ரைட்டிங்கில் எதுவும் இருக்கா? இதில் என்னோட ஃபில்ம் என்னென்னு நானும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இதோட ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எழுதின விதமாக இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் தான் தெரியும், திரும்ப நான் அடுத்து எழுதும்போது தான் தெரியாது எனக்கு என்ன வருதுன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தப்பறம் ஹேட்ரிக் மாதிரி தெரியுது லவ்வர் குட் நைட்க்கு அப்புறம். ஸோ எப்படி அந்த டிரெக்டரை சூஸ் பண்ணி சீன் ரோல்னா போட அந்த மேஜிக் எப்படி கிரியேட் பண்ண தெரியும்? இல்லை ஆக்சுவலி டைரக்டர் செலக்ட் பண்ணுறதுல ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுறோம். என்டையராகவே ஸ்கிரிப்ட் கேட்குற ப்ராசஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் தான் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் முன்னாடி ஹிட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நான் பொதுவாகவே ஷானோட மியூசிக் பயங்கரமாக ரசித்து கேட்பேன். எனக்கு இளையராஜா சாருக்கு அப்புறம் ஷானோட தான் எனக்கு பர்சனலாகவே. ஸோ அவரோட மியூசிக் பிடிக்கிறதுனால நான் கதை கேட்கும்போதே அவர் மியூசிக் பண்ணால் அந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு தான் நான் கதையை கேட்பேன். ஸோ அவருமே இந்த கதைக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு நம்புகிறேன். டிரெக்டர் ஸோ சுப்பிரமணியபுரம் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த சார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டேன் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே? ரைட்டிங் ப்ராசஸில் நான் பெருசாக இதாகலை. எனக்கு டைரக்ஷன் சைடில் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே நான் சில டைம் மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் கரெக்டாக போகும், பட் சில டைம் எங்கேயோ
ஏதோ ஒன்று சின்னதாக தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும்போது சார் வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணினா இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக போகுன்ற மாதிரி சார் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்காரு. சரி சார், எப்போ மலையாளத்தில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறோம்? இந்த படம் நல்லா ஒரு நாளே கம்பேக் தான். இது நல்லா ஒரு நாளே இது என்னோட கம்பேக் தான். இது மலையாள சினிமாவில் இந்த கேரளா தேட்டரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி